ராமேஸ்வரம் ரயில்வே டெர்மினல் நவீனமயமாகிறது. 101 கோடியை மத்திய அரசு ஒதுக்கி பணிகள் விறுவிறுப்பாக நடக்கிறது. ராமேஸ்வரம் கிழக்கு வடக்கு பகுதிகளில் புதிய டெர்மினல்கள் அமைப்பு. ராமேஸ்வரம் சென்னை வந்தே பாரத் சேவைக்கு பிரதமர் மோடி அடித்தளம். மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 2022 செப்டம்பரில் மறுசீரமைப்பு பணிகள் 101 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது. ராமேஸ்வரம் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் புதிய டெர்மினல்கள் கட்டப்படுகின்றன. கிழக்கு டெர்மினலில் கோயில் கோபுர தோற்றத்துடன் 2 தளங்களில் புக்கிங் ஆபீஸ், பயணிகளுக்கான ஏசி காத்திருப்பு அறை, ஹோட்டல், கடைகள், குடிநீர், நவீன டாய்லெட், லிப்ட், எஸ்கலேட்டர், 46 படுக்கை வசதி கொண்ட பட்ஜெட் ஹோட்டல், 41 படுக்கை வசதி கொண்ட ரிட்டையரிங் ரூம், 72 படுக்கைகள் கொண்ட டார்மிட்டரி உள்ளிட்டவை அமைகின்றன. வடக்கு டெர்மினலில் நிர்வாக கட்டிடங்கள், ரயில் இயக்கத்துறைகளின் அலுவலகங்கள் இடம்பெறுகின்றன. பிளாட்பாரங்கள் நவீன வசதிகளுடன் சீரமைக்கப்படுவதுடன் அனைத்து பிளாட்பாரங்களை இணைக்கும் வகையில் பாலம் அமைகிறது. பார்சல், ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகங்கள், ஊழியர் விடுதிகள் உள்ளிட்ட வசதிகளும் இடம்பெறும். கிழக்கு டெர்மினலின் முன்புறம் பயணிகள் வருகை மற்றும் புறப்பாடு போக்குவரத்திற்கு தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. விசாலமான பார்க்கிங் வசதியுடன் காத்திருப்பு இடம் அமைகிறது. முகப்பு பகுதியின் தூண்கள் ராமநாத சுவாமி கோயில் தூண்கள் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ஆய்வு செய்தார். ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது: தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 3147 கோடி ரூபாயில் 77 ஸ்டேஷன்கள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. 18 ஸ்டேஷன்களில் பணிகள் முடிந்துள்ளன. ராமேஸ்வரம் உட்பட நவீனமயமாக்கலில் 18 ஸ்டேஷன்களை பிரதமர் மோடி பயணிகள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கிறார். இதற்காக அடுத்த மாதம் ராமேஸ்வரம் வரவுள்ளார். ராமேஸ்வரம் சென்னை வந்தே பாரத் சேவையை தொடங்கி வைப்பதுடன் ராமேஸ்வரம் வாரணாசிக்கு கூடுதல் ரயில், மதுரை பழனி வழியாக ராமேஸ்வரம் மங்களூரு உள்ளிட்ட ரயில் சேவைகளையும் தொடங்கி வைக்க உள்ளார். பிப்ரவரி 28 பாரதிய ஜனதா கூட்டத்தில் பங்கேற்க மதுரை வரும் பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் ரயில் திட்டங்களை துவக்கி வைக்க உள்ளதாக பாஜகவினர் தெரிவித்தனர்.